தமிழ் சினிமாவில் நடிகைகள் தற்கொலை ஒரு பேசும் பொருளாக ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ சமீப காலமாக நிறைய நடிகைகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்காங்க. ஆனால் 1980 ஒரு நடிகையோட தற்கொலை சம்பவம் அதிகமாக பேசப்பட்டு இருக்குது. அதுவும் ரொம்ப இளம் நடிகை. ஸோ என்ன நடந்திருக்கு, காதல் தோல்வியா இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளமா, முக்கியமாக நேஷ்னல் அவார்டு வாங்க வேண்டிய சமயத்தில் இந்த ஒரு தற்கொலை நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது இப்போ தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 1980 லேடி சூப்பர் ஸ்டார் ஷோபா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு ஷோபாவுக்கு மிகப்பெரிய அழகு மாஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க்கெட் இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டும். சின்ன வயசுலேருந்தே நடிச்சு 18 வயசில் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகையாக கலக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிறைய கன்னடம் மலையாள சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டிக்கொண்டே இருந்தது. அதனால் பயங்கரமான உச்சத்தை 18 வயசுலேயே தொட்டுட்டாங்க. முக்கியமாக அவங்க நடித்த பசி அப்படிங்கிற திரைப்படம் பட்டி தொட்டிங்கும் பட்டையை கிளப்பியது. முக்கியமாக நேஷ்னல் அவார்டுக்கு நாமினேட் ஆனது. சிறந்த நடிகை அப்படிங்கிற அவார்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்தது. இந்த சமயத்தில் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அவங்க செம சூப்பரான அழகி, சூப்பரான நடிகை, முக்கியமாக லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி கொண்டாடப்படும் ஒரு நடிகை. ஸோ அவங்க கூட பால மகேந்திரன் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையும் ஒரு நடிகரும் க்ளோஸாக இருக்கிற புகைப்படங்களோ இல்லை க்ளோஸாக ஈவெண்ட்டுக்கு அட்டன் பண்ணால் அவங்க டேட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற வதந்திகள் பரவியதோ, அதே மாதிரி அப்பயுமே அதாவது 1980s இந்த ஒரு வதந்தி ரொம்ப பரவியது. இது சில பேர் அவங்க நிராகரித்து கொண்டே இருந்தாங்க. இதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கல. வதந்தி தான் எப்படி வதந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, டேட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற வதந்தி தான் இப்போலாம் பரவிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத வதந்திலாம் அப்போ 1980 பரவிட்டு. அதாவது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே ரகசியமாக பண்ணிட்டாங்க. ஸோ ரகசியமாக குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற எக்கச்சக்கமான வதந்திகள் பரவி இருக்கு. அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க. 1980 ஏப்ரல் 1 அதிகாலை 1 மணிக்கு உயிரிழந்திருக்காங்க, தற்கொலை செஞ்சுருக்காங்க. ஒரு ஹோட்டலில் நடிகை சோபா அவர்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விசாரணை அப்போவே ரொம்ப தீவிரமாக போனது. ஸோ அவரோட தற்கொலை தமிழ் சினிமாவில் அப்போவே ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டது. தற்கொலையா கொலையா அப்படிங்கிற கேள்வியும் அதிகரித்தது. முக்கியமாக அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ப்ராப்ளம் காரணமாக அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்லை ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அப்படி அதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற பல செய்திகள் சோஷியல் அப்போ இருந்த வலைத்தளங்கள் அப்போ இருந்த ரேடியோவில் செம்மையாக ட்ரெண்ட் ஆனது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல பேர் பால மகேந்திரன் அவர்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வச்சாங்க. ஸோ இது எதுவுமே இது அஃபிஷியலாக இவங்க தற்கொலைக்கு இதுதான் காரணம், இவங்க தற்கொலையாக கொலையா அப்படிங்கிற எந்த விதமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்குமே வராமல் தான் இருக்குது. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அன்னைக்கு தற்கொலை செய்து கொண்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக போய்கொண்டு இருந்திருக்கு. ஆனால் இவங்க இறந்துருக்காங்க. ஸோ இவங்க இறந்துட்டு அப்புறமா இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நடிகையோட கதை தமிழ் சினிமாவை பெரும் சோகத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்போ வரைக்குமே இந்த ஒரு கதை சோபா அப்படிங்கிற பெயர் சொன்னாலே இந்த ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ சோபா அவர்களோட தற்கொலைக்கு பின்னாடி இருக்கும் காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.